லைஃப்பில் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாழ்க்கையில் எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு வாழ நினச்சா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் லெவல்லையும் சரி, மன லெவல்லையும் சரி, எப்போவுமே அந்த சுய ஒழுக்கம்ன்றது நம்மளை ரொம்ப மேன்மைப்படுத்தும். நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த உயர்வை கொடுக்கக்கூடிய அந்த சுய ஒழுக்கத்திற்கான ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா, நண்பி, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, சிறப்பாக, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய அந்த சுய ஒழுக்கம், ஒரு தன்னிறைவு, ஒரு 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 சூப்பரான சந்தோஷமான வாழ்க்கை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்னால ரொம்ப அருமையாக நம்ம பாட்காஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முழுக்க உங்களுக்காக நான் ஃப்ரீயாக எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புன்னகை, உங்களோட மெசேஜஸ், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தீப்பொறியா உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இது. என்னோட பேஷனுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னோட டேரக்டாக ரீச் பண்ணலாம். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நேரடியாக நம்ம குட்டி ஸ்டோரிக்கு போயிடலாமா? குட்டி ஸ்டோரியோட இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். ஸோ ஒரு வாரம் குட்டி ஸ்டோரி, ஒரு வாரம் டிப்ஸு, அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளோட எபிசோட்ஸில். ஸோ இன்றைக்கி நம்ம சுய ஒழுக்கத்திற்கான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? அது கேட்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயம், ஸோ இதை நான் டெய்லி பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், அதை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப முடியுமா? RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, இந்த கதையில் ஒரு குரு வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறாரு. ஒரு மிக பிரபலமான, ரொம்ப ஃபேமஸான ஃப்ளைட்டில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃப்ளைட்டு மேலே ஒரு நடுவானத்தில் பறந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா பேரும் அமைதியாக சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா அது கூட தெரியும். ஸோ மேலே போகும்போது ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க சாப்பாடு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே கொண்டு வருவாங்க. ப்ளஸ் அந்த ட்ரிங்க்ஸும் கொண்டு வருவாங்க, ஆல்கஹால் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஆல்கஹால் கொண்டு வந்துட்டு எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி அவங்க உபசரிப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க தான் அந்த பனிப்பெண் சொல்லுவாங்கல்ல, ஏர் ஹோஸ்ட்ரஸ். அவங்க வர்றாங்க. வந்துட்டு ஒரு மது பாட்டில் எடுத்துகிட்டு உபசரித்தபடி எல்லாத்துட்டையும் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ குரு பக்கத்தில் வர்றாங்க. குருவே அப்படி சொல்லிட்டு, இந்தாங்க ஒரு மது கோப்பையை நீட்டி, இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. உடனே அவர் வாங்க மறுக்கிறாரு. ஐயோ, அது எனக்கு வேணவே வேணாம். உடனே அதுக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, ஐயா, எங்கள் விமானத்தில் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குற இது உயர்தர மரியாதை இது. ஸோ இதை ஏற்றுக்குங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அம்மா, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பனிப்பெண் சொல்கிறாங்க, ஐயோ பரவாயில்லைங்க, எடுத்துக்கங்க, இதுதான் உலகிலேயே மிக உயர்ந்த மது வகை. இதை நீங்கள் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க, அடுத்தடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போதும் அந்த குரு எடுத்துக்கவே இல்லை. என்னோட ஏர் ஹோஸ்டஸ் கடைசியாக சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்காக கொஞ்சோண்டு ஒரே ஒரு பெக் அடிங்களேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கும் குரு சொல்கிறாரு, அம்மா, நான் ஒரு சிந்தனையாளன், மதுவெல்லாம் நான் பருக மாட்டேன், நான் குடிக்கவே மாட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, இதை ஏன் நீங்கள் பைலட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன புன்னகைக்கிறார். அதுக்கு அப்படி சொன்னதுமே ஏர் ஹோஸ்டர் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. என்னப்பா இது, அவங்ககிட்ட போய் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ, அவரே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அவரே பைலட்டாக இருந்துட்டு ஃப்ளைட்டெல்லாம் ரைட் பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தோன்னா நம்ம எப்படிங்க சேஃபாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பனிப்பெண் சொல்கிறாங்க. இதை அவர் குடித்தார்னா அவர் புத்தி தடுமாறி நம்மளோட ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏர் ஹோஸ்ட்ரஸ்ஸு. இதனால் நிறையா உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி போகிறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, சிஸ்டர், சகோதரி, வாழ்க்கை இப்படித்தான், தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி விபத்து நேரிடும். என்ன அருமையான வார்த்தை, உண்மைதானே?
நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய ப்ரெஷருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வே வந்து நம்ம ஒரு தகாத காரியங்களை பண்ணுறது, அது மது அருந்துதலாக இருக்கலாம், இல்லை நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை என்னென்னமோ எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, கண்டதுக்கு வெளியே அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குமே தவிர உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்காது. ஸோ வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. ஸோ நீங்கள் என்னவா மாற போகிறீங்க? சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையை சிறப்பாக லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த தகாத விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அந்த டெம்பரவரி ஒர்க் அரவுண்ட் நம்ம உடம்புக்கோ மனசுக்கோ கொடுக்கும்போது அது நம்மளோட லைஃப்பை ஈஸியாக ஃபுல்லாக அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பண்ணவே கூடாதுங்க. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நபர்கள் இதனால் இழந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நல்ல பாதையில் எதுக்கு இத்தனை நூல்கள், இத்தனை அட்வைசஸ், இத்தனை செல்ஃப் ஹெல்ப்பு, இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு பண்ணுறாங்கன்னா நம்ம மனசை தூய்மையாக, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப தெளிந்த நீரோடை மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் பிரச்சனைகளை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும், பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செல்ஃப் டிசிப்ளினை, சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். ஸோ உங்களுடைய கல்விக்கூடங்களில், உங்களுடைய பள்ளிகள்லையோ இல்லை ஆஃபீஸஸ்லையோ எல்லா இடத்துலையுமே இந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். ஒரு ஒழுக்கமான மனிதனை பார்க்கும் பொழுது அங்கே இருக்க எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை உருவாகும். அந்த ஒழுக்கம் கெட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்மளை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்க நம்ம குடிச்சிட்டு கத்துறதுனால, நம்ம நிறையா கெட்டது பண்ணுறதுனால நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே தவிடி பொடிதாங்க. அது கிடையாது. எப்போவுமே ஒரு ஒழுக்கமான ஒரு சிறந்த மனிதனுக்கு ஒரு சிறந்த பாராட்டுகளும் சிறந்த இடமும் எப்போவுமே எல்லார் மனிதனும் இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான பாதையில் தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த பாட்காஸ்ட்லாம் லிசன் பண்ணுறீங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களை மாற்றிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள்னால தானே இதை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சுய ஒழுக்கம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப், ஃபார் அவர் ஓன் லைஃப், ஃபார் அவர் ஓன் சக்ஸஸ், ஃபார் அவர் ஓன் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட, இந்த கதையோட உங்களுக்காக முடிக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டிப்ஸ் எபிசோட் நம்மளுக்கு வரப்போகுது. அதில் என்ன பிரச்சனைகளை பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை எழுதி அனுப்புங்க. நான் உங்ககிட்டேருந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செம்மையாக அமையும். சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, சூப்பராக, சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்டுட்டீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட் உங்களுக்காக. இது உங்களோட நம்பிக்கை. ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை 5 ரேட்டிங்ஸ் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. டேக் கேர் நண்பா, நண்பி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட உங்களை சந்திக்கிறேன். பாய் நண்பா, நண்பி.